என்ன வேணும்? I want that instrument. How much is that? சௌரி, என்ன பார்ட்டி? அந்த வீணையோட விலையை சொல்லு. விளையாடுறியா? அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசு புசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன ஏட விடமா மாட்டி விட்டுறாத. டேய், விலையை தானே சொல்ல சொல்றேன். சரி மேடம், இது ஜால்ரா. இதோட விலை 5000 ரூபாய். இது வாங்குனீங்கன்னா பெரிய தவுல் இலவசம். இந்த சின்ன ஃப்ளூட் 6000 ரூபாய். இத வாங்குனா பெரிய நாயனம் இலவசம். இந்த சின்ன ஷெனாய் 15000 ரூபாய். இத வாங்குனீங்கன்னா இதுக்கு என்ன இலவசம்? நானே கூட வந்துருவேன். Shut up. உங்க வீட்டு வேலைக்கு Stupid. பத்தலைன்னா இவனையும் கூட்டு வரேன். நான் அதோட விலையை கேட்டேன். ஓ, அது இவனைத்தான் கேட்கணும். என்ன விலை? 5000 சொல்லு. மேடம், அதோடைய விலை 5000 ரூபாய். பல இடங்கள்ல விலை கண்ணா பின்னான்னு அடிபடுது. உங்களுக்காக சீப்பா முடிச்சிடுறேன். 4999 ரூபாய் 99 பைசா முடிச்சிருங்க. Okay. Play. Shut up, will you? நீங்க தானே பிளேன். நீங்க எங்க ஸ்கூல்ல பிளேன் உடனே இப்படித்தான் ரயில் விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஓ சாரி மேடம். நான் இந்த பிளேயே சொல்லல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க சொல்றேன். வாசிப்பா? அதுக்கு ஐயா தான் கரெக்டான ஆளு. வாசி ராஜு, வாசி. உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காரேறி வந்திருக்கிறார்கள். யோசிக்காதே ராஜு, வாசி வாசிடா. Wonderful. Fantastic. Can you play this? என்னது? இத வாசிங்க. Stupid. ராஜு, ஏன்டா கீழே போட்ட? வாசிக்க முடியாத அளவுக்கு காட்டு வாசி மொழியில எழுதியிருந்தாங்களா இல்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்தாங்களா? ஐ லவ் யூ எழுதியிருக்கா. Get out. சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பின எதுவுமே நிறைவேறாம போனதில்லை. உன் கையாலே ப்ளே பண்ண வைக்கிறேன். இந்த வீணை இல்ல என்ன. I love you. சாமி ஆண்டவரே, என் புருஷன் மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்ட ராமர். அவருக்கு நல்ல புத்தியா கொடு. அவர் ஒரு ஏமாளி. யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு. அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கெண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்காரன் ஆட்ட வான்னு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் ஐயா வீட்டுக்காரரும். யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். தம்பி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் மாமனங்க நான் கூப்பிட்டா எங்க ஏன் கூட வராரு? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. தம்பி, பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான் கூட பார்க்காம என்னை டீ வாங்க அனுப்பிச்சிட்டாருக்கா. இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ, இவர் பெரிய லாலா லஜபதி ராயே. இவரை டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்ட, அதுக்கு என்னை அசிங்கமா திட்டுறாருக்கா. அடே, அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா? கட்டையில போக எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, அந்த ஆள் பெட்ரூம் வரும்போது கில்லணும், மண்டையில 4 கொட்டு கொட்டணும். எனக்கு துரோகம் பண்ணா அம்மிக்குள்ள தூக்கி போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லணும். அரகமனையில வெட்டிவிடுவேன்னு மிரட்டணும். இப்பெல்லாம் ஒவ்வொரு புருஷமாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குழவைக்கு அரகமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? கொலகார குடும்பம். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குழவிய என் மண்டையில போடணுமா? டேய், அம்மி குழவிய என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடலாம். மச்சான், நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். கோவிச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்த புருஷன்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடகன்னே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற 4 தட்டை வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய கடத்தல் முனகல், பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாச்சிருக்குது. சுமார் மச்சான்,
ஒரு மச்சானை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா? பயமுடுறா. மச்சானுங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய். மச்சான், நாய் என்ன நடக்கிறத வேற. என்னடா பண்ணுவேன்? ஐயோ, கடிச்சுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். அவனுக்கு நிறைய எலும்பு போடு. வாங்க. வேண்டாம், விளையாடாத. நான் சொல்றது கேளு, மரியாதையா சொல்றேன். இந்த விளையாட்டை என்கிட்ட வச்சுக்காத. யூ விளையாடாத, கெடுத. நீ காதலிக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் நான் ஒண்ணும் விளையாட்டு பொம்மை இல்ல. ஒரு கௌரவமான குடும்பத்தை பிறந்த பொண்ணா இருந்தா அடக்கமா நடந்துக்க. உன் பரம்பரைக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே இல்லைன்னா கிஸ் பண்றதுக்கு நான் தேவையில்ல. பேப்பர்ல ஒரு சின்ன விளம்பரம் போடு, ஊரே திரண்டு வரும். உன் வெறிய தீத்துக்கலாம். வீட்டு செலவு பணம் இல்ல, ஓடி போய் மச்சான் வாங்கிட்டு வா. இப்பவே போய் குரங்கு புடியா பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, மூடி கொள்ளக்காரங்க. ஏய் மேம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்லை. எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க. அவரோட வேலை 3 lakhs, I mean 3 லட்சம் ரூபாய் தரோம். என்ன சொல்றீங்க? 3 லட்சமா? ஏக்கா, நல்ல விளக்கா. வித்து விட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா. என்னடா சொல்ற? அக்கா, ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா. அடேய், ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது? அப்படி எல்லாம் செய்ய கூடாது, தப்பு. தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா? அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது. 3 லட்சத்தை வாங்குக்கா. வாங்கிக்கலாங்க. ஆமாக்கா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ தம்பி, 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா மயக்கம் வரல, விழுந்திருக்கா? விழுக மாட்டேனே. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரோ? அது ஒர்க் ஷாப்ல இருக்கும். அங்க போய் ஒரே அமுக்க அமுக்கி அள்ளிட்டு போயிடுங்க. அவர் கத்துனாலும் சரி, கதனாலும் சரி, குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு போயிருங்க. ஆச்சா ஆச்சா. அக்கா, பேங்க்ல போறானா? கொள்ளையடிச்சிருவாங்க. ஏய் மேம், எங்க உங்க முதலாளி? சலாம் சலாம். வந்துருங்க. குரு, அரேபியாக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான். அமைக்கிருவோம். உள்ள இருக்காரு. போங்க போங்க. முதலாளி, யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? தெரியுது தெரியுது, ஷேக்குங்க. எந்த வண்டி ரிப்பேரு? ரோல்ஸ் ராய்ஸா, டொயோட்டாவா, ஹோண்டாவா, பென்ஸா, போர்டா? எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் வண்டி மேல இல்ல, ஊ மேல தான். என் மேல ரிப்பேரா? கேட்ச் ஹிம். அரே, ஏன்டா என்ன பிடிக்கிறீங்க? கடா மாட்டு தடியனுங்களா? நான் என்ன லைசன்ஸ் வாங்காத நாயா, இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா? நீங்களாம் யாரா? நாங்க ஈராக்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கிருக்காங்க. அந்த பணத்துக்கு பதிலா உன்ன ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க. அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே. ஆமா, அவன் கருப்பு காட்டெருமைன்றதை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் என் மச்சான் தான். அந்த தடியை என்ன சொன்னா? 3 lakhs நல்ல வேலை வித்துட்டு சொன்னா. நாங்க பணம் கொடுத்துட்டோம், உன்னை கொண்டு போறோம். அரே ஆவோ. அவங்கள என்ன விடுங்கடா. அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? மானங்கெட்டவள். முதலாளி, உங்க குடும்ப பிரச்சனைய ஒர்க் ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? தாலி கட்டிங்கல்ல, உங்களை வெக்கிய செய்வாங்க, அடகு வைக்க செய்வாங்க. ஐயா, அரபு ஷேக்குகளே, தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா. அவகிட்ட 2 வார்த்தை கேட்டுறேன். அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரையா. ஆவோ ஆவோ. செண்பகம், செண்பகம். என்ன? தெய்வமே, என்னை 3 லட்சத்திற்கு விற்று விட்டதாக இந்த சட்டி தலைவர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையா? தர்மம் தவறாத இந்த நாட்டில இருந்துகிட்டு உன் புருஷனை விக்கிறியே, அது நியாயமா? எத்தனை காலத்துக்கு தான் உங்க கொடுமைகளை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது? சரித்திர காலத்துல உடன்கட்டை ஏறணும். சீதையா பிறந்து அக்னிய வலம் வந்தோம்.
நலாயினியா வந்து புருஷனை கூடையில சுமந்துகிட்டு தாசி வீட்டுக்கு போனோம். சந்திரமதியா வந்தோம். அரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க. அதனால நாங்களும் உங்களை கொஞ்ச காலத்துக்கு வித்து பாக்குறோம். இது ஒரு நல்ல வியாபாரம். என்ன பார்த்து எல்லா பொம்பளைகளும் இதை ஆரம்பிக்கட்டும். அடி பாவி, சீதை, நலாயினி, சந்திரமதி எல்லாம் தர்ம பத்தினிங்கடி. நானும் உன்னை தர்ம பத்தினி தான் நினைச்சேன்டி. என்ன விலைக்கு வித்து துரோகம் பண்ணிட்டேடி நய வஞ்சகன் நாயே. இவரை இழுத்து செல்லுங்கள். எட்டப்பா டாய், என்ன கணத்துல வேலை செஞ்சாவது பணத்தை எண்ணிக்கிட்டு வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. சுவாதி, சாப்பிடாம கூட என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னா? என்னமோ சொன்னா. ஐயா, அவர் ஏழை முரடன்னு தானே சொன்னீங்க? அது மட்டும் இல்ல, அவர் ஒரு முட்டாள். ஏமா? பின்ன என்ன ஐயா, நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்காம மரத்தரமா நடந்துக்கிட்டான். சுவாதி, ஆண் கெஞ்சிற போது பெண் மிஞ்சுறதும், பெண் விரும்புற போது ஆண் வெறுக்கிறதும் சகஜம். இதை வச்சு உண்மையிலேயே அவன் உன்னை உதாசீனப்படுத்துறதா நினைச்சிடக்கூடாது. இந்த ஊடல் காதலோட ஆரம்பம். அப்படின்னா அவன் என் காதலை ஏத்துப்பானா? முயற்சி செய், நிச்சயமா ஏத்துக்குவான். வாவ், தேங்க் யூ ஐயா. வாங்கம்மா. ராஜு, என்ன வேணும்னு கேளு. வாங்க வாங்க வாங்க. எப்படி போன தடவை மாதிரி எதையாவது வாசிக்க சொல்லிட்டு சும்மா போறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வேணும்? கஞ்சரா? இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அவரோட இதயத்தை. ஓஹோ, லவ் எஃபெக்டா? அது அவன் டிபார்ட்மெண்ட், நீங்க அங்க போங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்றதுக்காக கம்போஸ் பண்ண மியூசிக் நோட்ஸ் இல்ல, நம்ம காதலுக்காக என் இதயபூர்வமா எழுதின லெட்டர். இதை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா, ஒண்ணு வாங்கலையா? இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்குள்ள நிச்சயம் வாங்கிடுவேன். என்னடா அது? அந்த பொண்ணு என்னமோ உன்னை நம்புறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீ என்னடானா அவ கொடுத்த லட்சம் படிச்சு கூட பார்க்காம கசக்கி எறிகிற. என்ன விஷயமோ என்னதான் படிச்சு தான் பாரு. வேற எழுதிருப்பா. 500 தடவை 1000 தடவை ஐ லவ் யூன்னு எழுதிருப்பா. வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாரு. ராஜு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அவளுடைய காதலை ஏத்துக்கலைனா சூசைட் பாயிண்ட்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கவே எழுதிருக்கடா. ஏண்டா டேய், சாக போறவ லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயா சாவா? பிறகு பப்ளிக் மீட்டிங் போட்டு நான் சாக போறேன்னு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டானா சாவா? ராஜு, பொண்ணுன்னா பிடிவாத குணம் உள்ளவா. ஒரு தடவை ஒரு ஆம்பளைய மனசுல நினைச்சிட்டானா அதுக்கப்புறம் வேற எவனையுமே நினைக்க மாட்டான். இந்த லெட்டர்ல அவ எழுதின மாதிரியே அவ செத்துட்டானா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லடா. ப்ளீஸ் டேய், என்னை கட்டாயப்படுத்தாத. ராஜு, ராஜு, எனக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளை காப்பாத்துடா. ப்ளீஸ் ராஜு. ராஜு, நீ கிளம்பு. சரிடா. சுவாதி, சுவாதி, அவசரப்பட்டுட்டே சுவாதி. உங்ககிட்ட இருக்க பணக்காரத்தனம் மாறணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு நீ உணர்ந்தங்கிறதுக்காகத்தான் நீ என்ன நெருங்கி வரப்பெல்லாம் நான் விலகி போனேன். உண்மையிலே நான் உன்னை வெறுக்கிறதா நினைச்சு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே.
ஐயோ சுவாதி, உன்னை தவிர என் மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் காதலை, நீதான் என் மனைவி. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போயிட்டல, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சுவாதி, ஐ லவ் யூ. ஏய், என்னது? நெட். ஏன் இப்படி பண்ண? உங்களுக்காக தான். அதுக்காக இப்படியா பண்றது? நினைச்சது நிறைவேறலைங்கிறதுக்காக உயிர் விடுற கோழை இல்லைன்னா இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதோட அடையாளம் தான் இது. நல்ல அடையாளம் இது. நீ உண்மையிலேயே தற்கொலை பண்ணிட்டியோன்னு நான் துடிச்சு போயிட்டேன். இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாத. சாரி ராஜு, என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வேதனைப்பட விட மாட்டேன். ராஜு, உங்க மனசு மாறணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நெட்டை கட்டி அந்த தைரியத்துல குதிச்சேன். ஆனா நான் செத்ததா நினைச்சு நீங்க உங்க உயிரையே விட துணிஞ்சுங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். உங்களை என் லவரா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஐ லவ் யூ ராஜு.